இந்த பதிவில் பாருங்க, இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மேத்ஸு இங்கே பாருங்க, 9/6/2024 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட வினா இது. இங்கே பாருங்க, வினாத்தாள் பாருங்க, வினாத்தாள் இது பாருங்க. இதில் 136வது கேள்வி. இங்கே பாருங்க, 136வது கேள்வி. இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். வாங்க. இப்ப கேள்வி படிக்கிறோம் பாருங்க. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. முதல்ல இது மாதிரி கேள்வி எல்லாம் ஃபுல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். முதல்ல படிக்கிறோம் பாருங்க. இல்ல ஆப்ஷன் ஏ வந்து 137.5 மீட்டர், ஆப்ஷன் பி வந்து 13.75 மீட்டர், ஆப்ஷன் சி வந்து 1.375 மீட்டர், ஆப்ஷன் டி வந்து 1.037 மீட்டர். மறுபடியும் கேள்வி படிக்கிறோம் பாருங்க. கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது, செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. இதே கேள்வி பாருங்க, இதே கேள்வி 10ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் மேக்ஸ் புக்குங்க. 10ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி அரசு பள்ளியில் வரக்கூடிய சமச்சீர் கல்வியினுடைய மேக்ஸ் புக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பக்கம் எண் 283, பக்கம் எண் 283, எடுத்துக்காட்டு 7.5, எடுத்துக்காட்டு 7.5 இல்ல பாருங்க. இந்த கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும், இங்க மீட்டர்ல கொடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு எக்ஸாம்ல 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க 7 மீட்டர் ஆரமும் மத்தெல்லாம் ஒண்ணுதான் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு புக்ல படிக்கிறான். ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. பாடப்புத்தகம் 10ஆம் வகுப்பு கணிதம் சமச்சீர் கல்வி, அதுல 283வது பக்கம், எடுத்துக்காட்டு 7.5. இங்க பாருங்க, அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. இப்போ நாம இந்த கணக்கு போடுவோம் பாருங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆப்ஷன்ல எல்லாமே மீட்டர்ல இருக்குது. ஆப்ஷன்ல எல்லாமே மீட்டர்ல இருக்குது. இங்க ஆரமும் வந்து உயரமும் வந்து 24 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆரம் வந்து 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 700 சென்டிமீட்டர். அப்ப நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் மீட்டர், இங்க கொடுத்துருக்கிற ஹைட் உயரம் வந்து மீட்டர்னும் போது இந்த 700 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணோம்னா மீட்டரா மாத்திக்கணும். மீட்டரா மாத்தணும்னா 100 சென்டிமீட்டர் வந்து ஒரு மீட்டர் இல்லைங்களா? தெரியும் உங்களுக்கு மேக்ஸ். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப இங்க பாருங்க, இந்த 700 இப்படி போறோம் பாருங்க. 700 100ஆல வகுத்துட்டீங்கன்னா ஈக்குவல் டு 7 மீட்டர். புரியுதுங்களா? அப்ப இந்த 700க்கு பதில் நம்ம எழுதலாம்னா 7 மீட்டர். 700 சென்டிமீட்டர் என்பது 7 மீட்டருக்கு சமம். புரியுதுங்களா? இப்ப நம்ம கணக்கு போடுவோம். இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறதுன்றாங்க. இங்க பாருங்க, கூம்பு வடிவ கூடாரம் இதுதான். இதுதான் வந்து கூம்பு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதனுடைய ஆரம் தான் 7 மீட்டர். இங்க பாருங்க, 7 மீட்டர் ஆரம். இதனுடைய ஆரம் இதுதாங்க. இதுல இருந்து இப்படி எடுத்துங்க. இதான் வந்து ஆர். இது வந்து 7 மீட்டர். இதனுடைய ஹைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் எவ்வளவுன்னா 24 மீட்டர். இதுதான் வந்து ஹைட்டு. இது வந்து 24 மீட்டர். இப்படி படத்தை போட்டாதான் புரியும். 24 மீட்டர் உயரமும் உடைய கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. கித்தான்
முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. கித்தான்னா வந்து கேன்வாஸ். கித்தான்னா தமிழ்ல கித்தான், இங்கிலீஷ்ல வந்து கேன்வாஸ். கேன்வாஸ்னா ஒரு துணி, நம்ம ஷூலாம் தயார் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான மழை ஒழுகாம இருக்கக்கூடிய ஒரு துணி. அது என்ன துணினா செவ்வக வடிவம். இங்க பாருங்க, செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதுதாங்க கித்தான். இப்படி இருக்கு பாருங்க. இதனுடைய அகலம் 4 மீட்டர் எனில் நீளம் காண்புன்னு கேட்கறாங்க. புரியுதா? இதுதான் செவ்வக வடிவ கித்தான். இந்த துணியிலிருந்து தான் என்ன பண்றாங்கன்னா கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்குறாங்க. எப்படி வர செஞ்சு காட்டுறோம் பாருங்க. இப்படி போட்டு இப்படிதான் அதனுடைய அர்த்தம். நம்ம மளிகைகள்ல பொட்டலம் முடிக்கிறாங்க இல்லையா பொருள் வாங்குறதுக்கு, இதுதான் கூம்பு. இந்த கூம்பு வடிவ கூடாரம் இதை பிரிச்சிங்கன்னா செவ்வக வடிவ கித்தான். இதனுடைய அகலம் கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 4 மீட்டர். இதனுடைய நீளம் கேட்குறாங்க. இப்போ கணக்கு போடுவாங்க. இப்போ நம்மளுக்கு கிவன் கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா R = 7 மீட்டர், H = 24 மீட்டர். எழுதிங்க. R = 7 மீட்டர் அண்டு H = 24 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த எல் கண்டுபிடிக்கணும். சொல்றேன் ஏன் கண்டுபிடிக்கிறோம்னு. இந்த எல் நம்மளுக்கு தெரியணும். கூம்பினுடைய எல்னா சாய் உயரம். சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன தேவைன்னா எல். எல் என்பது சாய் உயரம். சாய் உயரம் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா போடுறோம் பாருங்க. எல் சாய் உயரம் √R² + H². ஏன்னா அங்க கிவன் கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. கூம்பினுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம எல் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? அதனால இதில் அப்ளை பண்ணுங்க. கூம்பினுடைய சாய் உயரம் கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் வந்து √R² + H². போடுங்க. =√R எவ்வளோ, 7 மீட்டர். அப்ப 7² ஆருக்கு பதில் 7 போட்டோம். பிளஸ் H எவ்வளோ, 24. 24² இப்போ பெருக்குங்க பார்ப்போம். √7² எவ்வளோ, 7 49. 49 போட்டுங்க. பிளஸ் 24 ஸ்கொயர்னா இந்த 7 திரும்ப 7 பெருக்கணும், 2 தடவை பெருக்கணும். 24 ஸ்கொயர்னா 24 24 பெருக்கணும். பாருங்க, இது 7 49 7ஆம் வாய்ப்பாடு. அடுத்தது இங்க போடுறோம் 24 × 24 பெருக்கணும்னா 4×16 = 6, மீதி 1, 2×8 8 1 9. இங்க பாருங்க 4 2 8 2 2 4 வருதுங்களா? கரெக்டா பெருக்கணும். 4×16 = 6, மீதி 1, 2×8 8 1 9, 4 2 8 2 2 4. கூட்டுங்க. 6 9 8 17 7, மீதி 1, 4 1 5 576. 24 ஸ்கொயர் வந்து 576. இப்போ வந்து கூட்டுங்க. ஈக்குவல் இங்க போட்டீங்கன்னா 576ஐயும் 576ஐயும் ஒரு 49 கூட்டுங்க. 49 போட்டீங்கன்னா 9 6 15 5, மீதி 1, 4 1 5 5 7 12 2, மீதி 1 5 1 6 625 வருது. √625. √625னா 25 ஸ்கொயர். அப்ப இந்த ரூட் எடுத்தோம்னா ஈக்குவல் டு 25. 25 × 25 பெருக்கினா 625 வரும். √625 = 25. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எல் கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். இப்படி கூஞ்சிருக்கு இல்லையா, நான் பேப்பர்ல மடிச்சு காட்டணும் இல்லையா, அதனுடைய பரப்பு, கூம்பின் வளைபரப்பு. அடுத்த பாயிண்ட் கூம்பின் வளைபரப்பு. வளைபரப்பு ஈக்குவல் டு அதுக்கு ஃபார்முலா πRL. இது பாருங்க, πRL. கூம்பின் வளைபரப்பு வந்து ஃபார்முலா வந்து πRL. எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. இங்க போடுறேன். பை வந்து 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ, ஆர் ரேடியஸ். இங்க பாருங்க, இருக்கு பாருங்க, ரேடியஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது 7 மீட்டர். 7 இன்ட்டு எல் கண்டுபிடிச்சேன் இல்லையா, இது 25. இதுதாங்க. இப்ப இந்த கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிச்சோம்னா
இந்த 7 அடிபட்டுரும். அப்ப 22 25 பெருக்குங்க. 22 இன்ட்டு 25 பாருங்க. அந்த 22 இந்த 25 இந்த 7 இதே அடிபட்டுரும். 22 இன்ட்டு 25 போட்டீங்கன்னா 2 10க்கு 0 மீது 1 2 10 1 11 இங்க 2 4 இங்க 2 4 ரைட்டுங்களா? 2 10க்கு 0 மீது 1 2 10 10 1 11 இங்க 2 4 கூட்டுங்க. 0 4 1 5 4 1 5 550 YRL ஈக்குவல் டு கண்டுபிடிச்சோம்னா 550 இது கண்டுபிடிச்சிருங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? கூம்பின் வலைபரப்பு வந்து πRL கண்டுபிடிச்சிட்டோம். 22/7 π 6 L வந்து 25 போட்டா 550 வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கித்தான் இல்லையா, இந்த கித்தான் தான் இப்போதான் மெயின் பாயிண்ட், உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். இது வந்து கூம்பா இருக்கும்போது இங்க பாருங்க, இதை கவனிங்க. இது வந்து கூம்பா இருக்கும்போது வலைபரப்பு இதெல்லாம் கவனிங்க. இங்கதான் மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது கூம்பா இருக்கும்போது இந்த வலைபரப்பு தான் நம்ம வந்து 550. இந்த கித்தான் தான் கூம்பா இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? இந்த கித்தான் தான், செவ்வக வடிவ கித்தான் தான் கூம்பா இருக்குது. அப்ப கூம்பின் வலைபரப்பும் செவ்வக வடிவ கித்தானின் வலைபரப்பும் சமம் தானே? இதுல இருந்து தான் உருவாக்குறோம். இதுல இருந்து தான் ஒரு கூம்பு உருவாக்குறோம். இங்க பாருங்க, இதுல இருந்து தான் கூம்பு உருவாக்குறோம். இதுதான் கணக்கு. இந்த கூம்பா போனா அது வலைபரப்பு. இதுவே வந்து கித்தானா வந்துன்னா பரப்பளவு. அப்ப கித்தானின் பரப்பும் கூம்பின் வலைபரப்பும் சமம். எழுதிங்க. கித்தானின் வலைபரப்பு கூம்பின் வலைபரப்பு ஈக்குவல் டு கித்தானின் பரப்பு. இதான் கித்தானின் பரப்பு. இப்படி எடுத்துக்கணும் பாயிண்ட். கித்தானின் பரப்பு எழுத்து இடம் இல்ல, கித்தானின் பரப்பு. இப்ப அது ஈக்குவல்ன்றதுனால நம்மளுக்கு என்ன வேணும்? கித்தானினுடைய என்ன வேணும்னா கேக்குறாங்க, கித்தான் நீளம் வேணும். கித்தானுடைய நீளம் வேணும்னா அது ஃபார்முலா. கித்தானின் நீளம் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, நீளம் வேணும்னா நீளம் ஈக்குவல் டு கித்தானின் பரப்பு எவ்வளோ? செவ்வகத்தின் பரப்பு, கித்தானின் பரப்பு, கூம்பின் வலைபரப்பு, கித்தானின் பரப்பு எல்லாம் ஒண்ணுதான். எவ்வளோ? 550. அப்ப 550 டிவைடட் பை இந்த என்ன கொடுத்துருக்காங்க, நீளம் கேட்கறதுனால இந்த அகலத்தால வகுத்தணும். அது ஃபார்முலா எழுத்து இடம் இல்ல. நீளம் ஈக்குவல் டு கித்தானின் வலைபரப்பு வகுத்தல் அகலம். 4 வகுத்துருங்க, அவ்வளவுதான். இந்த பரப்பளவை, இந்த மொத்த பரப்பளவு இல்லையா, இந்த கித்தானின் பரப்பளவை அகலத்தால வகுத்துட்டோம்னா நீளம் கிடைச்சிடும். அதுதான் கான்செப்ட். இங்க பாருங்க, இங்க இந்த கணக்கு போடும் பாருங்க. 550 4 வகுத்துங்க பார்ப்போம். 550 வகுத்தல் 4. இங்க பாருங்க, வகுத்தோம்னா இந்த 5 1 நாள் 4, 5ல் 4 போச்சுன்னா 1, மீதி இந்த 5 இருக்குங்க 15. 15ல எத்தனை 4 இருக்குதுன்னா 3 நாங் 12, மீதி 5 2 போச்சுன்னா 3. இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த 3 சைபர் இருக்குங்க, இந்த சைபர்னா 30. 30ல் எத்தனை 4 இருக்குதுன்னா 7 நாங் 28. அவங்க வேல் போடுங்க, 7 நாங் 28. அவ்வளவுதான். இதை கழிச்சிங்கன்னா 30 28 போச்சுன்னா 2 இல்லையா? இப்போ இதில் அடங்காதுன்றதுனால ஒரு புள்ளி வச்சு சைபர் சேர்த்துங்க. அப்போ என்ன ஆகுது? 20 எத்தனை 4 இருக்குதுன்னா 5 நாங் 20. சாதாரண வகுத்தல் தான் இது. 5 நாங் 20 போட்டோம்னா இது க்ளோஸ் ஆகிடும். அப்ப வகுத்தா 137.5 137.5 மீட்டர். இதுதான் என்னது? அந்த செவ்வக வடிவ கித்தானின் நீளம். இங்க கவனிங்க, இதுதான் வந்து ஆப்ஷன் ஏ. இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ 137.5 மீட்டர் தான் இந்த கேள்விக்கான பதில். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 9/6/2024 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் எடுத்து பாருங்க, அது இருக்குது. இதே கேள்வி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பக்க நம்பரு 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. ஆனா 10ஆம் வகுப்பு புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 மீட்டர் டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்காக அதே கேள்வியை 7 மீட்டருக்கு பதில் 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க கேள்வித்தாளில். அதை நாம வந்து மீட்டரா மாத்திட்டோம். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த ஆப்ஷன் எப்பவுமே மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க வகுக்கும் போது
தப்பி தவறி இந்த புள்ளிய இங்க போட்டீங்கன்னா வரும் 13.75 ஆயிடும். ஒரு ஞாபகம் மறதியா ஒரு புள்ளி தள்ளி குத்திட்டீங்கன்னா 13.75 ஆயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம தவறுன்றத உணர மாட்டீங்க. உடனே இங்க பாருங்க 13.75 ஆப்ஷன் பி கரெக்டா இருக்கு பாருங்க, இது அடிச்சிருவீங்க. அதுக்குதான் மேக்ஸ் வந்து ஈஸி தான். ஆனா அதை எடுத்து எழுதும் போதும் புள்ளி ஸ்தானம் இதெல்லாம் வந்து கரெக்டா போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிதான் உங்களை ஏமாத்துவாங்க. இங்க பாருங்க வகுக்கும் போது 137.5 தவிர எக்ஸ்ட்ரா நம்பர் பாருங்க, எல்லாம் அந்த 1 3 7 5 1 3 7 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுதான் கவனிக்கணும். நீங்க ஏதோ கவனக்குறைவா இந்த புள்ளி எங்க கொடுத்துட்டாலோ 13.75 போட்டீங்கன்னா நம்ம தவறு செய்யறோன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு தகுந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க 13.75, இதை டிக் அடிச்சிருவீங்க. இல்ல இந்த புள்ளி எங்க போட்டீங்கன்னா 1.35 ஆயிடும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சி 1.35. இப்படிதான் இருக்கும். அதுதான் மேக்ஸை வந்து ரொம்ப கவனமா போடணும். இது போல பாருங்க, இது ஒரு முக்கியமான கணக்கு இருக்குது. இது வந்து 10th புக்லயே இருக்கு. ஏற்கனவே ஒரு கணக்கு போட்டிருக்கோம். கூம்பின் உயரம் அதனுடைய அடிப்பரப்பு எனில் கூம்பினுடைய ஆரம் கணக்கு போட்டிருக்கோம். கடந்த பதிவுல பாருங்க 10ஆம் வகுப்பு கணக்கு இதே கொஸ்டின் பேப்பர்ல தான் போட்டிருக்கோம். அதே சாப்டர்ல தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருக்காங்க போன 10ஆம் வகுப்புல. அது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் வந்து இதை பாருங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முக்கியமான தலைப்பு. இதை பாருங்க, அடுத்த பதிவுல பார்ப்போம்.